அன்பர்களே, இன்று பிரதோஷம். கல்வி மடை திருநாகேஸ்வரமுடையார் திருக்கோவிலுக்கு இன்று செல்லுகிறோம். அதிலும் இன்று சனி பிரதோஷம். அருப்புக்கோட்டை திருபுவனம் நெடுஞ்சாலையிலே முக்குளத்தை அடுத்துள்ள கல்வி மடையில் இந்த கோவில் உள்ளது. திருப்புவனத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நெல் வயல்கள் நிறைந்த ஊர். முற்கால பாண்டியர் காலத்தில் இந்த பகுதி சாலநாடு என்னும் உட்பிரிவில் அடங்கியிருந்தது. அப்போது இந்த ஊர் திருப்பாலையூர் என்றும் இறைவன் உடைய நாயனார் என்றும் வழங்கப்பட்டுள்ளது. பின்னர் ஒரு காலத்தில் ஊர் பெயர் கல்விமடை என்றும் மூலவர் பெயர் திருநாகேஸ்வரமுடையார் என்றும் அழைக்கப்பட்டன. தற்போது வழக்கில் கல்விமடை, கல்லுமடை எனப்படுகிறது. புலவர் பெருமக்களும் கலைஞர்களும் வாழ்ந்த ஊர் என்பதனால் கல்விமடை எனப்பட்டது. நாகேஸ்வரி அம்பாள் சமேத ஸ்ரீ நாகேஸ்வரமுடையார் அருள்பாலிக்கும் இந்த கோவில் வழிபாடுகளுக்கு சடையன் மாறன், முதலாம் மாரவர்மன், குலசேகர பாண்டியன், சுந்தர பாண்டியன், விக்கிரம பாண்டியன் போன்ற பாண்டிய மன்னர்கள் நிபந்தங்கள் அளித்துள்ளனர். 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில். செந்தாமரை பூத்து குலுங்கும் பெரிய குளத்தின் கீழ்கரையில் கற்றளியாக இந்த கோவில் உள்ளது. மகாமண்டபத்தின் வடபுறம் இருந்த அம்பாள் சன்னதி பிற்காலத்தில் வடக்கு சுற்றி தனிச்சன்னதியாக தெற்கு பார்த்து கட்டப்பட்டுள்ளது. தேவகோட்டத்தில் பெருமாள், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை சன்னதிகள் உள்ளன. வெளிச்சுற்றில் கன்னிமூல கணபதி, பாலசுப்பிரமணியர், காலபைரவர், சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன. கருவறையில் ஈசன் திருநாகேஸ்வரம் உடையார் லிங்க திருமேனியராக சாநித்தியம் மிக்கவராக காட்சி தருகிறார். திருமணப்பேறு, மகப்பேறு, தொழில் அபிவிருத்தி, நல்ல விளைச்சல் ஆகியவற்றை வேண்டி பக்தர்கள் இங்கே இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியதும் சுவாமி அம்பாளுக்கு இயன்ற கைங்கரியங்களை செய்து வழிபடுகின்றனர். வெளியூர்களிலிருந்தும் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். இங்கு பிரதோஷ வழிபாடு மிக சிறந்த நற்பணங்களை தரக்கூடியது. பதவி உயர்வும் வேலை வாய்ப்பும் பெற இந்த வழிபாட்டில் பலர் கலந்து கொள்கிறார்கள். புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு 3 நாட்கள் திருவிழா நடைபெறும். முதல் நாள் புஷ்ப பல்லாக்கில் வீதி விழா நடைபெறும். 2ஆம் நாள் முளைப்பாரி ஊர்வலம், பொங்கல் வைத்தல் நடைபெறும். 3ஆம் நாளில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த 3 நாட்களிலும் பொது அன்னதானம் நடைபெறும். தமிழ் புத்தாண்டு, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, மாதாந்திர கார்த்திகை, சோமவாரம், திருவாதிரை, திருப்பள்ளி எழுச்சி, தைப்பொங்கல், மகாசிவராத்திரி, பிரதோஷம், ஆடிப்பூரம், விநாயகர் சதுர்த்தி போன்றவை இங்கு விழா நாட்கள். தலவிருட்சம் கடம்ப மரம். தினமும் 4 கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், தேய்பிறை, அஷ்டமி நாட்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. சிறந்த பரிகாரத்தலம் இது. வாழ்வில் எல்லா சஞ்சலங்களும் நீக்கி நலமும் வளமும் பெற கல்விமடை ஸ்ரீ நாகேஸ்வரி சமேத ஸ்ரீ நாகேஸ்வரமுடையாரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.